ஒரு 16-17 வயசாக இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய எதிரியே அப்பா தான். அதாவது அப்பாவை பார்க்க பிடிக்காது, பேச பிடிக்காது, அவர் சொல்கிற விஷயங்கள் பிடிக்காது, அதை எக்ஸெப்ட் பண்ண பிடிக்காது. அவர் அட்வைஸ் சொல்கிற நேரம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் உங்களை விட படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மனோநிலையில் நம்ம பேசிகிட்டு இருப்போம். சில நேரங்களில் காரசாரமாக பேசி விட்டுருவோம். எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராதிங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அப்பா முகத்தில் கூட பாஞ்சு நிறைய நேரங்களில் பேசியிருப்போம். அப்போ தெரியாது நம்ம வாழ்க்கைக்கு இதுக்கு பிறகு நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது, அந்த கஷ்டங்களுக்கு தீர்வாக தான் அவர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது, நம்ம யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் காலம் கடந்து நம்ம யோசிப்போம். நிச்சயமாக அப்பா அப்போவே சொன்னார், அவர் சொன்ன மாதிரி நம்ம நடந்திருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்குமே நம்ம முகம் கொடுத்துருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நம்ம ஃபீல் பண்ணுவோம். எல்லாமே கடந்து போனதுக்கு பிறகு ஃபீல் பண்ணி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆகவே அவர் சொல்கிற நேரமே அது நமக்கு பொருத்தமானது அப்படின்றத எக்ஸெப்ட் பண்ணிக்கங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு முதலே அவர் நம்மளை மாதிரி எல்லா கஷ்டங்களையும் பட்டிருக்காரு, நம்மளை மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்காரு, அனுபவப்பட்டிருக்காரு. அதனால தான் நமக்கு சொல்கிறாரு. நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர், பொருத்தமான நபர் அப்படின்னா அப்பா மட்டும்தான். எந்த விதத்துலையுமே சுயநலமே இல்லாமல் நம்மளை வளர்த்தெடுத்திருக்காரு. அவருடைய நிறைய சந்தோஷங்களை விட்டு கொடுத்து, அவருடைய நிறைய ஆசைகளை விட்டு கொடுத்து நமக்கான இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. எனவே அவர் இருக்கிற நேரமே அவருக்கான மரியாதையை செய்வோம், இல்லாத நேரம் கண்ணீர் விட்டு எந்த பிரயோசனமுமே இல்லை. எனவே அப்பா தான் நமக்கான முதல் ஹீரோ, அப்பா தான் நமக்கான முதல் நண்பன்.